நல்ல ஆட்சினா எடப்பாடியார்தான். திருநெல்வேலி மாநகராட்சியில் அனுமதியின்றி அல்லது வழங்கப்பட்ட அனுமதிக்கு முரணாக கட்டப்பட்ட 600க்கும் மேற்பட்ட வணிக வளாகங்கள் உள்ளன. இதனால் மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதோடு போக்குவரத்து நெரிசல் மற்றும் அவசர காலங்களில் பொதுமக்கள், நோயாளிகள் பாதிக்கப்படும் நிலை தொடர்கிறது. அதில் பெருமாள்புரம் பகுதியில் சாராள் தக்கர் பெண்கள் கல்லூரி அருகே விஜே எனும் தனியார் ஹாஸ்பிட்டல் கட்டிடம் 2018ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டல் தரைத்தளம் மற்றும் 2 மாடிகளுக்கு மட்டுமே அனுமதி பெற்ற நிலையில் அதற்கு மேல் கூடுதல் மாடிகள் கட்டியது ஹாஸ்பிட்டல் நிர்வாகம். இதை மாநகராட்சி மற்றும் உள்ளூர் திட்டக்குழும அதிகாரிகள் கவனிக்கவில்லை. இதுகுறித்து சமூக ஆர்வலர் ரெஜின் ராயன் என்பவர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இடித்து அகற்ற கோர்ட் உத்தரவிட்டும் மாநகராட்சி கண்டுகொள்ளவில்லை. இதன் மேல்முறையீடு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வரை சென்றது. அனுமதியின்றி கட்டப்பட்ட பகுதிகளை இடித்து அகற்ற வேண்டும், அனுமதியற்ற கட்டிடங்களுக்கு கருணை காட்ட முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. எனினும் வழக்கம் போல் மாநகராட்சி அதிகாரிகள் சோம்பல் காட்டினர். உயர்நீதிமன்ற உத்தரவை மீறியதாக வழக்கு தொடரப்படும் சூழல் உருவானதை அடுத்து ஹாஸ்பிட்டல் கட்டிடம் முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கப்பட்டது. அதன் மீது அந்த டைம் நம்ம பல திட்ட புகார்கள் கொடுத்தோம். புகாரின் அடிப்படையில மாநகராட்சியோ உள்ளூர் திட்டக்குழுமமோ எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளப்படாத பட்சத்துல இதுக்கடுத்து மதுரை உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்கானது 2020ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த கட்டிடங்களானது பூட்டி சீல் வைக்கப்பட்டது. அதன் பின்பு பல கட்ட வாய்ப்புகள் இருந்தும் கட்டிடத்தின் உரிமையாளர் கட்டிடத்தை சீரமைக்க முன்வராததால் அந்த கேஸுடைய ஒரு கண்டினியூஷன் 2025 ஜூலை 18 இந்த பில்டிங் என்டையரா டெமாலிஷ் பண்றதுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கினர். அதனை அடுத்து பல கட்ட வழக்குகள் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நடந்து முடிந்த பிறகு தற்போது திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த கட்டிடங்களானது முழுவதுமாக அனுமதியற்ற கட்டிடம் முழுவதுமாக டெமாலிஷ் செய்யப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு வரலாறிலேயே முதலாக ஒரு அனுமதியற்ற மருத்துவமனை கட்டிடம் முழுவதுமாக டெமாலிஷ் செய்யப்பட்டது. இதுவே முதன்முறை. 20 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 2 தனித்தனி ஹாஸ்பிட்டல் கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. இவற்றை இடித்து அகற்றுவதற்கான பணிக்காக ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சுமார் 1 கோடி ரூபாய் வரை கட்டணம் செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. இவ்வாறு அனுமதியின்றி கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல் கட்டிடம் முழுமையாக இடிக்கப்பட்டது இதுவே முதல் சம்பவமாக தமிழக வரலாற்றில் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.